எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம வந்து பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒன்று பண்ணலாம் இந்த சம்மருக்கு. இப்போது சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. நம்ம கொஞ்சமாக நான் சர்க்கரை போட்டுக்கிறேன், அரை கப்பு. அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். கருகி போயிடும், கருகக்கூடாது. சிம்மிலேயே வச்சு கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ தான் சுகர் நல்லா கேரமல் ஆகுது. தண்ணியெலாம் விடக்கூடாது, வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு இப்படி கலரின்ட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் அதே சிறப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் நெய் தடவி கொட்டிக்கலாம். இது நல்லா தேன் கலரில் வரணும்ப்பா. வந்துட்டுன்னா எடுத்துடலாம். சுகர் சிரப்பு வந்துட்டுப்பா, தேன் கலராக வந்துட்டு பாருங்க. இப்போ அதில் கொஞ்சம் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வந்துடலாம்ப்பா. கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம்ப்பா. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுலாம் நல்லா அப்படியே இது பண்ணி விட்டுருங்க. அகலமாக பரட்டி விட்டிங்கன்னா அப்புறமா எடுத்து நம்ம போட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். 4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன்ப்பா. பால் நல்லா காயிட்ட கொஞ்சம். பால் நல்லா காஞ்சுட்டுப்பா. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்பா. இது நல்லா கொதிக்கட்டும்பா. பால் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். விட்டால் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன்ப்பா. நான் கொஞ்சம் சுண்டட்டும். ஆடையெல்லாம் இதில் எடுத்து போடுங்கப்பா. பால் ஆடையெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும்பா பால். நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டிக்கிறேன்ப்பா, கெட்டியாகிறதுக்கு. இதான்ப்பா பதம். இந்த பதத்தில் அணைச்சிட்டு நம்ம பாக்ஸில் கொட்டி ஒரு 2 மணி நேரம் ஆற விடுவோம்ப்பா. ஒரு க்ரீமியான பதம் வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம்ப்பா. திரும்பி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறாரு. ஃப்ரிட்ஜிலேருந்து 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டோம்ப்பா. இப்போயே நல்லாயிருக்கு. இருந்தாலும் நல்லா க்ரீமியாக வர்றதுக்கோசரம் ஒரு ட்ரிப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து 2 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சுப்பா. இப்போ ஒரு ட்ரிப்பு மிக்சியில் போட்டு ஓட்டின்ட்டா க்ரீமியாக இருக்கும். ஐஸ்கிரீம் சூப்பராக வரும். அதுக்கு தான் அது ஒரு ட்ரிப்பு ஓட்டிக்கலாம்ப்பா. நல்லா மிக்சியில் இப்போ ஓட்டி எடுத்தாச்சுப்பா. இப்போ இந்த பாக்ஸ்லேயே விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்த பவுடர் எடுத்து இதில் போட்டுக்கலாம்ப்பா. 1-2 பொடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா பொடிச்சுட்டேன். கலந்துக்கலாம்ப்பா நல்லா. கொஞ்சமாக நட்ஸ் சுட்டு வைக்கலாம்ப்பா. நம்மளோட ஐஸ்கிரீம் ஒரு 7-8 மணி நேரம் இருக்கணும்ப்பா. இருந்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அப்புறமா நான் 7-8 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன்ப்பா. 8 மணி நேரம் ஆட்டும்ப்பா. இப்போ நேற்று
8 மணி நேரம் கழித்து ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். நன்னா வந்திருக்கு ஐஸ்கிரீம். ஜம்முன்னு சம்மருக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் பண்ணுங்கப்பா. நம்மளோட பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலாம்ப்பா. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் எல்லோரும் இந்த வெயிலுக்கு பண்ணி பாருங்கப்பா. சம்மர் சூப்பராக சில்லுன்னு ஐஸ்கிரீம் பண்ணி வீட்டில் சாப்பிடுங்கப்பா. ஓகே, பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா, பாய்.